மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு 3432 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், டெல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாஜக பெற்றுள்ளதாகவும் வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் வரிசையில் இந்தியா 5வது நாடாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார். ஜிப்மர் மருத்துவமனைக்கு 1450 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த மத்திய இணையமைச்சர், 186 கோடி ரூபாய் புதுச்சேரியின் குடிநீர் தேவைக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி தவில் கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கு எல் முருகன் சால்வி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். 3432 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டுக்கு மட்டுமே பாண்டிச்சேரிக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து ஹெல்த் செக்டார், பாண்டிச்சேரி மக்களுடைய ஹெல்த் செக்டாருக்கு, அதாவது ஹெல்த்தினுடைய அவர்களுடைய ஹெல்த் ஊக்குவிக்கிறதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 1400 + 900 + 150 கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த பாண்டிச்சேரியினுடைய ஜிப்மருக்கு மட்டுமே நம்ம நிதி கொடுத்துருக்கிறோம். குடிநீர் தேவைக்காக 186 கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்கு நிதி கொடுத்துருக்குறோம். இன்னும் பாண்டிச்சேரிக்கு தேவைகள் இருக்கும் பட்சத்தில் அது ஆளுநர் அவர்களும், இங்கே இருக்கிற ஆளுநரும் முதலமைச்சர் அவர்களும் மத்திய அரசாங்கத்திற்கு அவர்கள் கொடுக்கின்ற கோரிக்கையை நிச்சயமாக மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்கும்.